வணக்கம். எல்லா சர்வீஸினருக்கும் என்னுடைய தமிழ் வணக்கம். வணக்கம். எல்லா சர்வீஸினருக்கும் என்னுடைய தமிழ் வணக்கம். சர்வீஸ் சிம்பிளிஃபைடு. இது சர்வீஸ் ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காகவும் நம்மளுடைய இன்ஜினியர்ஸோடைய லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் கிரியேட் பண்ண ஒரு கம்பெனி. நான் எப்பவுமே சொல்கிறது, சர்வீஸ் ஒரு நித்திய கல்யாணம் மாதிரி. தினைக்கும் ஒரு கல்யாண வீட்டில் என்ன கலவரம் நடக்குமோ அதை மாதிரி தான் ஒரு கலவரம். ஏன்னா நிறைய கோஆர்டினேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏதோ ஒன்று தப்பாக போனால் கரெக்டாக தப்பாக போயிடும். யார் ரொம்ப சண்டை போடுறானோ அந்த கஸ்டமருக்கு இன்னும் தப்பாக போகும். இதுதான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தது. இதெல்லாம் நம்ம இப்போ ஒரு சேஞ்ச் என்வாயர்மெண்ட்டில் ஒரு டெக்னாலஜி லெவரேஜ் பண்ணி ஒரு கஸ்டமருடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கும் சரி கஸ்டமருக்கும் சரி ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அந்த இன்டென்ஷனில் தான் இந்த சர்வ் சிம்பிளிஃபைடு அப்படின்ற ஒரு கம்பெனியை நம்ம லான்ச் பண்ணுறோம். இதோட ஹெட் ஆஃபீஸ் குர்காவனில் இருக்கு. நம்ம ஆப்ரேஷன் ஆல் இண்டியா இருக்கும். இன்னும் இன்டர்நேஷ்னல் இந்த ஆப்பை கொண்டு போவோம். நம்ம சர்வ் சிம்பிளிஃபைடைய விஷன் என்னென்னா, பீங் த மோஸ்ட் ப்ரிஃபர்ட் பார்ட்னர் ஃபார் எவ்ரி ஸ்டேக் ஹோல்டர். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம கூட யாரெல்லாம் இணையிறாங்களோ அவங்க கஸ்டமர் ஆகட்டும், இன்ஜினியர் ஆகட்டும், நெட்வொர்க் பார்ட்னர்ஸ் ஆகட்டும், டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகட்டும், ஸ்கிராப் டீலர் ஆகட்டும், அவங்களுக்கு நாம தான் ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸாக ஒரு ஹை குவாலிட்டி பார்ட்னராக இருப்போம். நம்ம கூட பார்ட்னர் பண்ணுறதுனால அவங்களுக்கும் பெனிஃபிட், நம்மளுக்கும் பெனிஃபிட். அதுதான் நம்மளுடைய விஷன். நம்மளுடைய மிஷன்ங்கிறது ஒரு விஷனுக்கு போகிறோன்னா அது எப்படி அந்த எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கு பேர் மிஷன். இதில் இந்த மிஷன் இஸ் வெரி சிம்பிள். சிம்பிளிஃபை சர்வீஸ் ப்ராசஸ் ஃபார் கன்சியூமர்ஸ் அண்ட் என்ரிச் இன்ஜினியர் லைஃப். கஸ்டமருக்கு இன்னைக்கு இருக்க காம்ப்ளெக்சிட்டி இருக்கு இல்லையா, சர்வீஸ் ஒரு கால் பண்ணும்போது ஒரு பதப்பதப்போட எப்பண்டா முடிச்சு போவான் அப்படின்ற இந்த டென்ஷனை எடுக்கணும். ப்ளஸ் இந்த வாழ்க்கை இன்ஜினியருடைய ஒரு லைஃப்பை மாற்றணும். இன்றைக்கும் ஒரு எண்ட் டு எண்ட் மீட் பண்ணுறதுக்காக அவனுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது. அவனோட ஒரு பேசிக் ஆஸ்பிரேஷனை இந்த ஒரு வேலையினால் நம்மளால் கொடுக்க முடியும். அந்த நம்பிக்கையில் தான் இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். அந்த டைரக்ஷனில் தான் நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம யாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம யார் இல்லைன்னு சொல்கிறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். We are not here to rate engineers on blacklist. நாம் இங்கே A கிளாஸ், B கிளாஸ், C கிளாஸ்னு யாரும் பிரிக்கிறதுக்காக இருக்கல. நீ இன்னைக்கு ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீல்டில் ஒரு சக்ஸஸ் எப்படி கொண்டு வராது, உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணி உங்களோட இந்த ஃபீல்டில் ஒரு மாஸ்டர் ஆக்கி இதுலேருந்து ஒரு ஏர்னிங் பொட்டென்ஷியலை கொண்டு வர முடியும் அப்படின்ற ப்ரூவ் பண்ணுறது எங்களுடைய பேசிக் அப்ஜெக்டிவ். நாம் மற்றவங்கள மாதிரி உங்களுடைய ரேட்டிங்கை குறைஞ்சி போச்சு கூடி போச்சுன்னா நாளைக்கு பிளாக் லிஸ்ட் பண்ணிவிட்டு கால் அட்டன் பண்ண விட போகிறதில்ல. நம்ம அதுக்காக ஒரு ட்ரைனிங் செட்டப் பண்ணுறோம். உங்களுடைய என்ன நீடோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸை வச்சு உங்களை ட்ரெயின் பண்ணி உங்களை ப்ரிப்பேர் பண்ணி கஸ்டமர் வீட்டில் ஹேண்டில் பண்ண இந்த பிஸ்னஸை உங்களை மேனேஜ் பண்ண வைக்கிறது தான் எங்களோட பேசிக் எய்ம். அதே மாதிரி நம்ம ஒரு லீடை எடுத்து ஒரு மல்டிபிள் இன்ஜினியர்ஸ்க்கு கொடுக்க போகிறதில்ல. மற்ற நிறைய சிஸ்டம் இருக்குது. அதில் ஒரே லீடை ஒரு 10 பேருக்கு போயிடும். 10 பேர் கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி யாரெல்லாம் அடிதடி போட்டு குறைச்சி கொடுக்க முடியுமோ கொடுக்க முடியும். அப்புறமா அது பிஸ்னஸ் யார் கையிலையும் வரதில்லை. யாராச்சும் ஒரு ஆள் கஸ்டமருக்கு இரிட்டேஷன், நம்மளுக்கு இரிட்டேஷன். அந்த மாடல் கிடையாது. அப்புறம் கண்டிப்பாக மற்ற மாதிரி ஒரு ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு பிராண்டில் ஒர்க் பண்ணுற ஒரு இன்ஜினியருடைய ப்ரெஷர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தினைக்கும் ரெவென்யூ ப்ரெஷர். அந்த ரெவென்யூ ப்ரெஷரில் அவன் வீட்டுக்கு எடுத்து போகிற பைசா கம்மி, பட் அவனுக்கு இருக்க ப்ரெஷர் ஜாஸ்தி. பட் நாம் பண்ணுற பிஸ்னஸில் நீங்கள் தான் பிஸ்னஸ் மேன். அதனால் என்ன ரெவென்யூவோ அது உங்கள் ரெவென்யூ. திஸ் நோ ரெவென்யூ டார்கெட். அன்லிமிட்டெட். உங்களுக்கு என்ன பொட்டென்ஷியலோ நீங்கள் என்ன ஏர்ன் பண்ண முடியுமோ அதை ஏர்ன் பண்ணுங்கள். கம்பெனிக்கு உங்களால் இந்த வச்சு ஏர்னிங்க்கு எங்களுடைய டார்கெட் கிடையாது. அது நம்ம பிஸ்னஸ் மாடல் கிடையாது. அண்ட் நாம் இங்கே we are not here only to make money through calls and repairs. இது ஒன்லி பை ரிப்பேர்னால நம்ம பைசா பண்ண போகிறதில்ல. நம்ம பண்ணுற மாடல் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதை நான் உங்களுக்கு அடுத்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் நீங்கள் யார் தான் யாருன்னு கேட்குறீங்களா, அதை நான் அடுத்த ஸ்லைடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
நம்ம ஓகே. அப்ப நம்ம யார்? சர்வீஸ் சிம்ப்ளிஃபையுடைய ரோல் என்ன? உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்ல ஐ தாட் நிறைய ரோல் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு டாப் ஒரு 6 ஐட்டம் எடுத்து ஐ தாட் ஐ ஷுட் எக்ஸ்பிளைன். வில் பி த பார்ட்னர் இன் யுவர் ப்ரோக்ரஸ் அஸ் அ பிஸ்னஸ் மேன். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக எவால்வ் ஆகும்போது உங்களுடைய ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக வி வில் பி தேர். வில் உங்களுடைய ஃபெசிலிட்டேட் பண்ணி உங்களுடைய டு ஆர்கனைஸ் யுவர் பிஸ்னஸ் பெட்டர். இது எப்படின்றத நான் அடுத்த வரப்போகிற ஸ்லைட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது மாதிரி உங்களோட எப்படி உங்களால் இன்னைக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு மினிமம் கஸ்டமர் தான் உங்களால் மெயின்டைன் பண்ண முடிகிறது. பட் யூஸிங் டெக்னாலஜி ஒரு 1000 கஸ்டமருக்கு மேலே எப்படி நம்மளால் ஒரே ஒரு சிங்கிள் ஆள் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியும். அதில் வி வில் பார்ட்னர் வித் யூ. வில் ஹெல்ப் யூ ஏர்ன் மோர். உங்களை இதை விட இப்போ சம்பாதிக்கிறத விட அடிஷ்னல் இன்கம்மை ஏர்ன் பண்ணுறது தான் பேசிக் பர்பஸ்ஸு. அது கொஞ்சம் எப்படின்றது அதையும் பார்க்கலாம். Plus, we will support you to transform you from a local mechanic to the branded engineer. நம்ம என்னதான் பண்ணாலும் இதே ஒரு பிராண்டட் யூனிஃபார்ம் போட்டு போகிற ரெஸ்பெக்ட் ஒரு லோக்கல் மெக்கானிக் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நாமளே தனியாக ப்ரைவேட் பண்ணும்போது கஸ்டமர் நம்ம லோக்கல் மெக்கானிக்காக பார்க்குறான். அதே கஸ்டமர் நம்ம ஒரு யூனிஃபார்ம் போட்டு போனால் நீங்கள் பிராண்ட்லேருந்து வந்திருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஆனால் விஷயம் தெரிஞ்ச ஒரே ஆள் நீங்கள் தான். அது உங்களுடைய திறமையை உங்களை எப்படி உங்களுக்கு நீங்களே ஒரு பிராண்டை பண்ண முடியும். அந்த பிராண்டை தான் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. சர்வ் சிம்ப்ளிஃபைடு அது எப்படின்னு போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அண்ட் வில் ஹெல்ப் யூ ஏர்ன் த்ரூ கஸ்டமர் ரிலேஷன்ஷிப், நாட் ஓன்லி ஆன் கால். வரப்போகிற நாட்களில் வித் வாரண்டி கால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எல்லா பிராண்ட்லேயும் கம்மியாகிட்டே தான் இருக்குது. ஏன்னா ஃபெயிலியர் கம்மியாகிட்டே போகிறது ப்ராடக்டில். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஒன்லி பை ஒரு பிரேக் டவுன் கால் அட்டன் பண்ணி பைசா பண்ண முடியாது. அதனால் ஓவராக போய் ரெவன்யூ பிரித்து பண்ணாலும் பண்ண முடியாது. நம்ம கஸ்டமருடைய ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ, அந்த ஒரு 100 கஸ்டமரில் ஒரு முன்னாடி 20 ப்ராடக்ட் ஃபெயில் ஆகிட்டு இருந்தால் இப்போ 5 ப்ராடக்ட் ஃபெயில் ஆகுது. இப்போ 5லேருந்து 2 ப்ராடக்ட் தான் ஃபெயில் ஆகணும்னு எல்லா பிராண்டும் ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. நாம் அந்த 2 கஸ்டமரில் ரெவன்யூ பண்ணாமல் அந்த 100 கஸ்டமரில் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 30 கஸ்டமர்கிட்ட 40 கஸ்டமர்கிட்ட நம்மளோட ரிலேஷன்ஷிப் நம்மளுடைய சிஸ்டமில் டேட்டாவில் கனெக்ட் ஆகி அதனுடைய கஸ்டமருடைய ஒரு அப்ளைன்ஸ் லைஃப் சைக்கிளில் நாமளும் ஒரு பார்ட்டாக இருக்க முடிஞ்சதுன்னா அதில் தான் ரெவென்யூ வரும். அதனால் வரப்போகிற நாட்களில் கால் அட்டன் பண்ணி ரெவென்யூ பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டம்தான் படணும். ஏன்னா பிரேக் டவுன் கால் கம்மியாகிட்டே தான் இருக்கும். பட் பாப்புலேஷன் கூடிகிட்டே போகுது. பட் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது. அதனால் நம்மளுடைய பிஸ்னஸ் மாடலை இன்றைக்கி சேஞ்ச் பண்ணோன்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழித்து எனக்கு கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருப்பீங்க. நான் இன்னைக்கு சொன்ன இந்த டைலாக்கை யார் ஃப்யூச்சரை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் இது ஒரு கண்டிப்பான ஒரு பெரிய சேஞ்சாக இருக்கும். ஏன்னா மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நாமளும் மாறணும் இல்லையா? அது மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு சொல்கிறாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றினோன்னா நம்மளுடைய பிஸ்னஸ் மாடலை மாற்றினோன்னா கொஞ்சம் லேசாக ட்வீட் பண்ணிங்கன்னா போகிறோம். இன்னும் உங்களுடைய கரண்ட்டும் செக்யூர்டாக இருக்கும், ஃப்யூச்சரும் செக்யூர்டாக இருக்கும். ப்ளஸ் நம்மளுடைய மாடலில் தெர் இஸ் நோ இன்டர்மீடியட் கைஸ். நீங்கள் இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் மேன். உங்களுடைய எந்த ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் இருந்தாலும் அது சர்வ் சிம்ப்ளிஃபைடுக்கும் உங்களுக்கும் இடையில் டைரெக்டாக நடக்கும். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். ப்ரொஃபைல் அப்லோட் பண்ணும்போது எல்லாம் பார்த்தீங்கன்னா we are asking for a bank account details and everything. எல்லாமே உங்களுடைய அக்கௌண்ட்டில் டைரெக்டாக நடக்கும். என்னடா இது இவ்வளோத்த சொல்கிறானே, இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்கே, லைஃப் இவ்வளோ ஈஸியாக இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? டோன்ட் வரி, ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ ஹவ் வி ஆர் கோயிங் டு டூ இட். ஓகே. அப்போ நம்ம யார்? சர்வீஸ் சிம்ப்ளிஃபையுடைய ரோல் என்ன உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பில்? ஸோ நம்ம இதை எப்படி அச்சீவ் பண்ணியிருக்கோம்னா we are simplifying இது இவ்வளோ எல்லா ப்ராசஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை கஸ்டமர்கிட்ட மேனேஜ் பண்ணுறதையும் லிவரேஜிங் டெக்னாலஜி. இன்றைக்கி ஏற்ற ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜியாக எல்லாமே இன்றைக்கி ஒரு ஆப் பேஸ்டாக இருக்குது, செல்ஃப் சர்வீஸாக இருக்குது. கரண்ட் கஸ்டமர் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நாம் பிட்வீன் உங்களையும் உங்களுடைய கஸ்டமரை கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு மொபைல் அப்ளிகேஷன் பிளாட்ஃபார்மில் நம்ம டெக்னாலஜி ஒரு ஆப் கஸ்டமருக்கு இருக்கும், ஒரு ஆப் உங்ககிட்ட இருக்கும். உங்களுடைய வெர்ஷன் வேறு, கஸ்டமர் வெர்ஷன் வேறு. நீங்கள் எங்கே இருந்தாலும் பிட்வீன் யூ அண்ட் கஸ்டமர் யூ வில் பி ஏபிள் டு கனெக்ட். இந்த ஆப்போடைய டீட்டெயிலானதுக்கு இன்னொரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவோம்.
பட் இந்த ஆப் வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணும்போது இது ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு நியூட்ரலான ஆப். இது உங்களை மட்டும் கூப்பிடுறதுக்காக இல்லை, ஒரு அப்ளைன்சஸ் ஓவராலாக மேனேஜ் பண்ணுறதுக்கு வாரண்டி பீரியடில் எங்கே கூப்பிடலாம், ஒரு எய்ம்ஸ் எப்படி வாங்க முடியும், அதையும் ஆன்லைனில் கஸ்டமர் இதே ஆப்பில் வந்து வாங்க முடியும், அதே கஸ்டமரை நம்மளை ட்ராக் பண்ண முடியும், அதே கஸ்டமர் ஒரு இன்ஜினியர் ஸ்பெசிஃபிக்காக அவங்கள வந்து கூப்பிட முடியும். இது மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய வித்தியாசம் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸோட பெனிஃபிட்டை கண்டிப்பாக கொடுக்கணும்னு நீங்கள் எந்த அளவு இந்த ஆப்பை வந்து பிட்வீன் யூ அண்ட் கஸ்டமர் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களோ, அந்த ஒரு ஆப்போடைய ப்ராசஸை டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுறோமோ, அப்போ வந்து நம்மளால் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். நம்மளுக்கு ஒரு என்ன டிஃப்ரென்ஸ், ஒரு பிக்கஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லோக்கல் கை அண்ட் பிராண்ட் வந்து என்ன? அது வந்து ஒரு சிஸ்டம் ப்ராசஸ் தான் இல்லையா? ஒரு பிராண்டில் வந்து ஒரு செந்திலை கூப்பிடுங்க, முருகனை கூப்பிடுங்க அப்படின்னு யாரும் சொல்கிறது இல்லை. ஒரு ஃபோன் பண்ணி ஃபோனை எடுத்தால் வேர்ல்பூல்லேருந்து பேசுகிறோம், இல்லைன்னா பேனசானிக்லேருந்து பேசுகிறோம், சாம்சங்லேருந்து பேசுகிறோம், எல்ஜிலேருந்து பேசுகிறோம், இப்படி தான் சொல்கிறாங்க இல்லையா? யாரும் வந்து நான் முருகன் பேசுகிறேன், செந்தில் பேசுகிறேன், கணபதி பேசுகிறேன்னு சொல்கிறது இல்லை. பட் கஸ்டமரை போய் பார்க்க போகிறது நாம தான். ஸோ நம்மளுடைய மாடலில் வந்து அந்த ஒரு பர்சனல் டச்சும் இருக்கும், அந்த ப்ரொஃபஷனலான ஒரு ப்ராசஸும் இருக்கும். சப்போஸ் நார்மலாக நம்ம ஒரு லோக்கலாக இருக்கும்போது நீங்கள் எங்கேயோ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது கஸ்டமர் உங்களை ஒரு ப்ரைவேட்டாக கூப்பிட்டாலும் உங்களால் சில டைம் கால் எடுக்க போகிறது இல்லை. நம்ம வீட்டு விசேஷத்துக்கு போயிருக்கோம், இல்லைன்னா வேறு எங்கேயும் இருக்கோம்னா நம்ம அந்த ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கையிலேருந்து மிஸ் ஆகிடுறது இல்லையா? பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆப்பில் நீங்களும் உங்கள் கஸ்டமர் கனெக்டடாக இருக்கும்போது என்ன நடந்தாலும் வந்து உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். நீங்கள் இல்லாட்டாலும் வேறு யாராச்சும் ஒரு ஆள் உங்களை காலை அட்டன் பண்ண வைக்கலாம். இதனால உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் கைவிட்டு எப்பவுமே போகாது. ரெவன்யூ நம்ம ஷேர் பண்ணுறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களுக்கும் பெனிஃபிட்டு, உங்களுடைய பார்ட்னருக்கும் பெனிஃபிட்டு. நோ தட் இஸ் ஹவ் இட் இஸ் கோயிங் டு பி ரைட். ஓகே, ஸோ ஐ எம் வெரி ஷுர் நம்ம பண்ணியிருக்க ஆப் வந்து சம் ஆஃப் த பெஸ்ட். பிராண்டில் கூட இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் கிடையாது. அதை நீங்கள் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்களா உங்களுக்கே புரியும். கஸ்டமர் என்னை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு சிஸ்டம் வந்து எல்லா பிராண்ட்லையும் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது ஐ ஆம் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் இட். ஓகே, இது நம்ம எப்படி இதை டுகெதராக ஒரு மிஷனை அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கண்டிப்பாக யூ ஹேவ் டு டவுன்லோட் த ஆப். ப்ளே ஸ்டோர், இட்ஸ் அ ஃப்ரீ லிஸ்டட் ஆப், ஸோ எனிபடி கேன் டவுன்லோட். அது நீங்கள் இன்ஜினியராக இருந்தால் பார்ட்னர் ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். கஸ்டமருக்கு நீங்களே கொஞ்சம் ரெஃபர் பண்ணி அனுப்பலாம், இல்லைன்னா கஸ்டமர் இருந்தால் அண்ட் என்ரோல் யுவர் செல்ஃப் இன் அவர் அப்ளிகேஷன். இது வந்து ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு எவ்ரி இயர் தெர் இஸ் ஆனுவல் ஃபீஸ். நீங்கள் அதை பே பண்ணி இட்ஸ் வெரி நாமினல் ஃபீஸ். ஜஸ்ட் நான் ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் இன் த லாஸ்ட் ஸ்லைட் வாட் இஸ் சார்ஜஸ். ப்ளஸ் ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களுடைய டீட்டெயில் அப்டேட் பண்ண அப்புறம் யூசர் ப்ரொஃபைலும் நீங்கள் எந்த மாதிரி கேட்டகரி ப்ராடக்டை என்ன அட்டன் பண்ண விரும்புகிறீங்கன்றதையும் அப்டேட் பண்ண அப்புறம் யூ கேன் இன்வைட் யுவர் ஓன் கஸ்டமர்ஸ். நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு கஸ்டமர்ஸ் இருக்காங்க இல்லையா? நமக்கு 20 கஸ்டமர் இருக்காங்க, 30 கஸ்டமர், 100 கஸ்டமர். நம்மளுடைய கஸ்டமர்ஸ் உங்களுடைய கஸ்டமர்ஸ் அப்படின்னு நீங்கள் ரெகுலராக போய் அட்டன் பண்ணுற கஸ்டமருக்கு நீங்கள் இன்வைட் பண்ணுங்கள். நாம் இதில் என்ன சொல்கிறோன்னா வந்து அட்லீஸ்ட் வி வாண்ட் சம் 20 கஸ்டமர்ஸ். ஒரு 20 கஸ்டமர் ஒரு இன்ஜினியர் ஆவரேஜாக ஆட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு இது வந்ததுன்னா தென் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். தென் வில் ஸ்டார்ட் கெட்டிங் அ கால் ஃப்ரம் அவர் சைடு ஆல்சோ இல்லையா? இதில் வந்து என்னடா இது நாமளே அப்ளை பண்ணிட்டு நம்ம கஸ்டமர் ஆட் பண்ணுறோமே, நம்ம பிஸ்னஸ் நம்ம கையிலேருந்து பிடுங்குறாங்களான்னு யோசிக்காதீங்க. நான் அடுத்த இதில் நம்மளுடைய பிஸ்னஸ் மாடலை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது உங்கள் பிஸ்னஸ். இதில் வந்து சர்வ் சிம்பிளிஃபைடு இன்டர்ஃபியர் பண்ண போகிறதில்ல. சர்வ் சிம்பிளிஃபைடு நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி உங்களுடைய பிஸ்னஸை உங்களை என்ன சக்ஸஸை எப்படி இன்னும் கொண்டு போக முடியும், உங்களை ஒரு லோக்கல் மெக்கானிக்கிலேருந்து ஒரு பிராண்டட் ஒரு இமேஜுக்கு எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும், நம்மளுடைய சிஸ்டமை ஒரு ஆப்பை லிவரேஜ் பண்ணி உங்களால் எப்படி இதை வந்து உங்களை டிஃப்ரெண்ட்டாக பொசிஷன் பண்ணிக்க முடியும். இதுதான் நம்மளுடைய பிஸ்னஸ் மாடல். சர்வ் சிம்பிளிஃபைடில் ஒரு நாள் ஸ்பேஸ் இன்வென்ட் இருக்க போகிறதில்ல, ஒரு நாள் ஆன் ரோல் இன்ஜினியர்ஸ் இருக்க போகிறதில்ல. இது உங்கள் பிஸ்னஸ். உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் க்ரியேட் பண்ணுற சப்போர்ட் சிஸ்டம் தான் த சர்வ் சிம்பிளிஃபைடு. இதில் இருக்க எல்லாருமே வந்து உங்களுடைய சக்ஸஸ் டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுடைய சக்ஸஸ் இருக்குது. அதனால் யூ டோன்ட் ஹேவ் டு ஒரி அட் ஆல். ட்ரஸ்ட் மீ, நம்புங்க. இது மட்டும்தான் நான் இப்போதைக்கு சொல்ல முடியும். நம்பி இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுடைய கஸ்டமர் ஆப்பில் ஏற்றிக்கிட்டே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பவர் ஆஃப் கஸ்டமர்
அப்படின்னு நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியும். ஏன்னா நம்ம ஒரு ஒரு மொபைல் ஃபோனில் ஒரு டைரெக்டில் 20 வைக்கலாம், 50 வைக்கலாம், 100 வைக்கலாம். எல்லா கஸ்டமர் பேரும் வச்சிருக்க முடியாது. அப்புறம் சம்டைம் நம்மளுக்கு ஒரு 6 மாதம் 3 மாதம் கழிஞ்சு போச்சுன்னா மறந்து போயிடும். அதுக்கப்புறம் யார் கூப்பிட்டாங்கன்னே தெரியாது இல்லையா? கஸ்டமரும் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க நம்மளை. ஏன்னா எல்லாரும் கஸ்டமர் நம்மளுடைய நம்பர் சேவ் பண்ணி ஒரு 10 வருஷம் கழிச்சு கூப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ரேரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பட் அது மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மி. பட் ஆனால் இதே ஒரு ஆப்பில் இன்டெகிரேட் ஆனாங்கன்னா பிட்வீன் உங்களுக்கும் ஒரு கஸ்டமருக்கும் இடையில எப்போவுமே ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான் உங்களுடைய ஸ்டார்டிங் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் ஜேர்னி. அதான் சொன்னாலே கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறது என்னென்னா இதுதான், ரைட்? ஓகே. அது மாதிரி நாமளும் நிறையா ஆன்லைன் ஆக்டிவிட்டி பண்ணி நம்மளுடைய டார்கெட் கஸ்டமருக்கு கொண்டு வருவோம். அதனால் உங்கள்கிட்ட இருக்க கஸ்டமர் போக இன்னும் சர்வ் சிம்பிளிஃபைடு கொண்டு வர கஸ்டமரும் ஆட் ஆகும். அந்த கஸ்டமர் உங்களை சூஸ் பண்ணி உங்கள் ஏரியாவிலேருந்து கூப்பிட்டாங்கன்னா தென் யூ வில் பி ஏபிள் டு கெட் மோர் கஸ்டமர் ஃப்ரம் அஸ். ப்ளஸ் இந்த ஆப்பில் வந்து ஒரு யுனிக் ஒரு ஏஎம்சி பிளான் மாதிரி இருக்குது. இது ஒரு பர்டிகுலர் பிராண்டுக்குன்னு கிடையாது. ஒரு கஸ்டமர் வீட்டில் ஒரு எல்ஜி வாஷிங் மிஷினோ, வேர்ல்பூல் ரெஃப்ரிஜிரேட்டரோ, ஒரு சோனி டிவியோ இருந்தாலும் எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் ஒரு ஏஎம்சி எடுக்க முடியும். என்னடா இது, எனக்கு டிவியை பார்க்குறது ரிப்பேர் பண்ண தெரியாதே, நான் எப்படி டிவி ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா, டோன்ட் வரி. அந்த டிவியுடைய ரிப்பேர் பண்ணுற யாரும் நம்மளுடைய சிஸ்டமில் இருந்தாங்கன்னா அவங்க அந்த கால் அட்டன் பண்ணுவாங்க. பட் அதோட பெனிஃபிட் உங்களுக்கும் கிடைக்கும். அதுதான் வந்து இந்த சிஸ்டமுடைய பியூட்டி. அதுதான் நம்ம மாற்றி மாற்றி சொல்கிறது. இது வந்து ஒன்லி கால் அட்டன் பண்ணி நம்ம ஓடி ஓடி உழைக்கிறத விட வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு டீமாக ஒரு ஒத்தாலாம் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு இதாக ஸ்ட்ரெச் பண்ணி போகும்போது இந்த பிஸ்னஸ் மாடல் வந்து வேறு மாதிரி மாறும். இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிஸ்னஸ் மாடல். இதோடைய இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போக போக தெரியும். இன்னும் ஒரு 6 மாதத்தில் 1 இயரில் வால்யூம் கூட கூட வந்து அப்படியே ரெகுலராக இன்கம் வந்துகிட்டே இருக்கும். ஓகே. ப்ளஸ் நம்ம வில் ஹாவ் அ ஸ்பேர் பார்ட் சப்போர்ட் ஃப்ரம் சர்வீஸ் நெட்வொர்க் பார்ட்னர்ஸ். நம்ம சர்வீஸ் நெட்வொர்க் பார்ட்னர்ஸ்னு ஒரு குரூப் ஆஃப் ஒரு பார்ட்னர்ஸ் ஒரு எலிமெண்ட் இருக்காங்க. இது வந்து ஒரு இவங்க பேசிக் வந்து ஒரு இன்ஜினியருடைய குரூப் ஆஃப் இன்ஜினியர்ஸ் குட் பி அட்டாச் வித் தெம். அவங்க இந்த இது ஸ்பெசிஃபிக்கான ஏரியான்னு கிடையாது. பிட்வீன் இன்ஜினியர் அண்ட் சர்வீஸ் நெட்வொர்க் பார்ட்னர் ரிலேஷன்ஷிப்பை வச்சு அவங்க கனெக்ட் ஆகலாம். பட் சர்வீஸ் நெட்வொர்க் பார்ட்னர் வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் வில் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ டு பை பார்ட்ஸ். பார்ட் வந்து உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் ஜெனுவின் பார்ட்டை யூஸ் பண்ணணும். ஸ்பியூரியஸ் பார்ட்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா வந்து நம்ம பேர் தான் கெட்டு போகும் இல்லையா? அது உங்கள் பிஸ்னஸ் இல்லையா? நான் கொடுக்குறது ஒன்லி பிளாட்ஃபார்ம் தான். நாளைக்கு அந்த கஸ்டமர் உங்களை கூப்பிடல, எனக்கு இந்த இன்ஜினை வேண்டவே வேண்டாம்னு சொன்னாங்கன்னா சிஸ்டம் உங்களை அந்த கஸ்டமரை கால் அட்டன் பண்ண விடாது. ஸோ அதனால் வந்து நாம் ஒரு கஸ்டமர்கிட்ட நேர்மையாக கரெக்டான சார்ஜ் பண்ணி கரெக்டான பார்ட்ஸை யூஸ் பண்ணணும். இந்த பார்ட்ஸோட அவைலபிலிட்டி மல்டிபிள் பிராண்ட்லேருந்து நம்ம டார்கெட் பண்ணுறோம். அதனால் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் அவைலபிள் பண்ணுற நெட்வொர்க் பார்ட்னர்ஸும் சிஸ்டமில் வருவாங்க. அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். நம்ம அதில் என்ன, நம்ம எஸ்பிடி மார்க்கெட்லேயே நீங்கள் பார்ட்ஸ் வாங்கலாம். பட் ஆனால் ஜென்வின் பார்ட்ஸ் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணணும். அதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ப்ளஸ் இதில் வந்து உங்களுடைய கஸ்டமர் டேட்டாவை ஆப்பில் ஆட் பண்ணுங்கள். அதுதான் வந்து இட் வில் ஹெல்ப் யூ டு மேக் எ ரெவென்யூ ஃபார் எவர். எவ்வளோக்குள்ள ஆட் பண்ணுறோமோ, வந்து நம்ம ஒரு ஆள் ஒரு ஆவரேஜாக 10 கஸ்டமர் மீட் பண்ணுறோன்னா மாதத்துக்கு 120 கஸ்டமர், ஒரு வருஷத்துக்கு 1500 கஸ்டமரை நம்ம பார்க்குறோம். இதே நீங்கள் ஒரு 10 வருஷம் ஃபீல்டில் இருந்தீங்கன்னா 15000 கஸ்டமர் நம்மளுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. நம்ம ஃபோன் நம்பரில் 15000 பேர் வச்சுருக்கோமா? இல்லை இல்லையா? அதே இது வந்து இந்த 15000 பேரில் ஈவன் ஒரு 7000 பேர்கிட்ட நம்ம டேட்டா நம்ம வந்து நம்ம ஆப்பில் போட்டு வச்சுருந்தோம்னா அதோடைய பிஸ்னஸ் வந்து வேறு மாதிரி மாறும் நம்மளுக்கு. அதுதான் அதோடைய ஜேர்னியை தான் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுதான் நம்ம ஒரு வித்தியாசமான மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி மாற வேண்டிய விஷயங்கள். அது மட்டும்தான் இன்னைக்கு கையில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உண்மை. பட் நாளைக்கு வர போகிறதுக்கு இன்னைக்கு வந்து விதை போட்டால் தான் நாளைக்கு மரம் முளைக்கும், அதுவும் உண்மை. இன்னைக்கு நாம் பண்ணுறது விதை போடுறோம், நாளைக்கு நம்மளுடைய ஃப்யூச்சருக்காக, ஒரு செக்யூர்டு ஃப்யூச்சருக்காக நம்ம இன்னைக்கு அந்த விதையை விதைக்கிறோம். அதுதான். அண்ட் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சூமர் நெட்வொர்க் நீங்கள் வந்து ஒரு லோக்கலான ஒரு ஏரியாவில் இருக்கிறதுக்கு பதில் வந்து இந்த போக போக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் இருக்குன்னா அந்த கஸ்டமர் ஆல் இண்டியாவில் எங்கே மூவ் ஆனாலும் அந்த கஸ்டமர் உங்களுடைய கஸ்டமராக தான் இருப்பார். அவர் சென்னையிலேருந்து டெல்லி போனாலும் சரி, டெல்லியிலேருந்து பஞ்சாப் போனாலும் சரி, பஞ்சாப்லேருந்து கல்கட்டா போனாலும் சரி, அந்த கஸ்டமர் என்ன தான் சர்வீஸில் பண்ணாலும் அதோடைய பெனிஃபிட்டு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் நம்மளுடைய ஸ்லோகன், வேரெவர் கஸ்டமர்ஸ் ஆர் தேர் ஃபாரெவர் யுவர்ஸ். நீங்கள் ஒரு தடவை கஸ்டமரும் நீங்களும் லிங்க் ஆகி ஆப்பில் அந்த கஸ்டமர் உங்களுடைய ரெஃபரல் கோடை போட்டு லிங்க் ஆகியிருந்தாங்கன்னா இந்த கஸ்டமர் லைஃப் டைம் ஆப்பை யூஸ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு அந்த கஸ்டமருடைய என்ன மாதிரி சர்வீஸ் பிஸ்னஸ் இருந்தாலும் அதில் ஒரு பார்ட் ஆஃப் ரெவென்யூ போர்ஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கஸ்டமருடைய கால் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்களோ அட்டன் பண்ணலையோ, பட்
அந்த கஸ்டமர் மூலமா ரெவென்யூ ஜென்ரேட் ஆச்சுன்னா அதோட பெனிஃபிட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதுதான் நம்மளுடைய பிஸ்னஸ் மாடலுடைய வித்தியாசமான கம்ப்ளீட்லி ஒரு இன்னோவேட்டிவ் மாடல். இந்த மாடல் இன்னைய வரைக்கும் இந்தியாவில் யாருமே லான்ச் பண்ணலை. நாம பண்ணியிருக்க மாடல் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 35% 40% மார்ஜினுக்காக இந்த பிஸ்னஸ் பண்ணலை. இந்த பிஸ்னஸ் வந்து கன்சாலிடேட் பண்ணி ஒரு இன்ஜினியருடைய லைஃப் ஒரு எப்படி ஒரு ஓலா ஊபரோ வந்த அப்புறம் ஒரு ஆவரேஜ் ஒரு டிரைவர் லைஃபோட ஆவரேஜ் சேலரி மாற்ற முடிஞ்சது, ஒரு கம்ஃபர்டபுளாக லைஃப்பை வந்து ரன் பண்ண முடிஞ்சது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் அவனுடைய பர்சனல் லைஃபுக்கு அவனால் டைம் கொடுக்க முடிஞ்சது, அது மாதிரி ஒரு சேஞ்சை கொண்டு வரணுங்கிற ஒரு இன்டென்ஷனோட லான்ச் பண்ணது. ஸோ அதனால் பிஸ்னஸ் இது உங்கள் பிஸ்னஸ், உங்களோட சப்போர்ட் பண்ணுறது தான் எங்களுடைய வேலை. இதில் வந்து உங்களோட பிஸ்னஸோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, இது எப்படிங்கிறத அடுத்த சில இதில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இது நம்ம எப்படி இதை ஓகே இது எப்படி ஒர்க் பண்ணுறது முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து 3 காலம் இருக்குது இந்த ஷீட்டில். சர்வ் சிம்பிளிஃபைடுக்கு நீங்கள் என்ன பே பண்ணுவீங்க, இதில் உங்களுடைய இன்கம் என்ன இருக்கும், இதுதான் வந்து பிரேக்கப். கஸ்டமர் சோர்ஸ்னா வந்து கஸ்டமர் வந்து நம்ம எப்படி கொண்டு வரோம். கஸ்டமர் வந்து ஒரு 3 விதமாக வர இங்கே சான்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மார்க்கெட்டில் இருந்து நம்ம மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி பண்ணி சர்வீஸ் சிம்பிளிஃபைடோ சர்வீஸ் நெட்வொர்க் பார்ட்னர்ஸோ உங்களுக்காக கஸ்டமரை ஆட் பண்ணிகிட்டே போவோம். அதுதான் வந்து அது ஒரு சோர்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ். இன்னொன்று வந்து இன்ஜினியர் போட்டிருக்கிறது இன்ஜினியர் ஆட் பண்ணியிருக்க கஸ்டமர். அதாவது நீங்கள் உங்களுடைய கஸ்டமர் உங்களுடைய ரெஃபரலில் நீங்கள் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி பண்ணி நீங்கள் உங்களுடைய ரெஃபரல் கோடை போட்டு ஆட் ஆன கஸ்டமர், அவங்க வந்து உங்களுடைய கஸ்டமர் சிஸ்டமில் இல்லையா, அது வந்து நீங்கள் கொண்டு வர கஸ்டமர். மூணாவது வந்து B2B கால், பிஸ்னஸ் கால். அஃப்கோர்ஸ் நம்மக்கிட்ட ஒரு நாங்கள் என்ன ஒரு டார்கெட் வச்சுருக்கோன்னா, நம்மகிட்ட ஒரு 1000 இன்ஜினியர் ஒரு ஸ்டேட்டில் வந்தாங்கன்னா தென் வில் கோ அண்ட் ஆஸ்க் ஃபார் பிஸ்னஸ் ஃப்ரம் மல்டிபிள் பிராண்டு. ஏன்னா இன்றைக்கி பிராண்டில் போனோன்னா அவன் நம்மளுக்கு ஏரியா பார்த்து ரெவன்யூ டார்கெட் தான் கொடுக்குறது பண்ணுறாங்க. அதுக்கு பதில் வில் பி த பிக்கெஸ்ட் ரெவன்யூ கம்பெனியாக சர்வீஸ் கம்பெனியாக இருக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக பிஸ்னஸ் கிடைக்கும். ஆனால் வாரண்டி காலை விட வந்து வாரண்டி காலில் இன்கம் கம்மி, பட் எந்த காலில் இன்கம் ஜாஸ்தியோ அது மாதிரி பிஸ்னஸ் நாங்களும் சோர்ஸ் பண்ணி கொண்டு வருவோம். இதை மாதிரி 3 டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மார்க்கெட்லேருந்து, இன்னொன்று இன்ஜினியர் நீங்கள் ஆட் பண்ணுறது, இன்னொன்று பிராண்டு நம்மளுக்காக கொடுக்குற கால்ஸு. ரைட், ஓகே. அது மாதிரி இதோட பார்த்தீங்கன்னா கால் டைப் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து அவுட் ஆஃப் வாரண்டி, மத்தல அது எல்லாமே வந்து சார்ஜபிள். அந்த மாதிரி கஸ்டமர் தான் நார்மலாக ப்ரைவேட்டை கூப்பிடுறது. அதனால் அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். 90% 100% வந்து சார்ஜபிள் கால்ஸு. அப்புறம் ஏஎம்சி. நம்ம ஏஎம்சியும் இதில் ஒரு யூனிக் ஏஎம்சி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அது நீங்கள் ஆப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட கன்வர்ஷன் ரேட் வந்து நார்மலாக நடக்கிறதோட ஜாஸ்தி இருக்கும். இன்னும் நிறைய பெனிஃபிட் கஸ்டமருக்கு லான்ச் ஃபஸ்ட் இயர்க்காக கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்மளுடைய ப்ரையாரிட்டி வந்து நம்மளுக்கு நிறைய பேஸில் வந்து கஸ்டமரை ஆட் பண்ணிகிட்டே போகணும். நான் உங்களுக்கு சொல்கிறது தான் எனக்கும். நம்மளுக்கு ஃபியூச்சரை செக்யூர் பண்ணால் இன்றைக்கி வந்து அந்த விதை வைக்கிறது வந்து நம்ம கூட கஸ்டமர் இணைஞ்சிக்கிட்டே வந்தாங்கன்னா நம்மளுக்கு ஒரு வருஷத்தில் நம்மகிட்ட ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கஸ்டமர் நம்மளோட ஆப்பில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பெனிஃபிட். அதுதான் நம்ம எல்லாருடைய ஒரே டார்கெட்டாக இருக்கணும். அதில் எந்த அளவுக்கு ஏஎம்சி கன்வர்ஷன் ஆச்சோ அது வந்து ஏஎம்சி கால் வர சான்ஸ் இருக்குது. அது மாதிரி பிராண்ட்லேருந்து வருது வாரண்டி கால். ரைட், ஓகே. இல்லை ஏஎம்சி சேல்ஸே நான் காமிச்சிருக்கேன் கால் டைப். அது பண்ணால் என்ன மார்ஜின் வரும்னு. அது மாதிரி அட்டெண்டட் பை, அதில் அட்டெண்டட் பையில் யார் இன்ஜினியர் அட்டன் பண்ணிங்கன்னா சேம் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்களா, இல்லைன்னா உங்களோட டிஃப்ரெண்ட் இன்ஜினியர் அட்டன் பண்ணுறாங்களா, இல்லை கஸ்டமரே இந்த ட்ரான்சாக்ட் பண்ணுறாங்களான்னு நான் உங்களுக்கு லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட், ஓகே. முதல்ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்ம ஒரு அவுட் ஆஃப் வாரண்டி கஸ்டமர் நார்மலாக வரவங்க வந்தீங்கன்னா இந்த கால் வந்து கஸ்டமர் உங்களுக்கு சூஸ் பண்ணி உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் நார்மலாக மற்ற சிஸ்டமில் இருக்க மாதிரி இதில் லீட் கமிஷன் இருக்குது. 50 to 250 rupees ஃபிக்ஸ்டு சார்ஜுன்னு கிடையாது. லோயஸ்ட்டு 50 rupees இருக்கும், ஹையஸ்ட்டு 250 இருக்கும். இது டிபெண்ட்ஸ் ஆன் கேட்டகரி. சில கேட்டகரியில் 50 ரூபா இருக்கும், சீசனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பட் இட் வில் நாட் எக்ஸீட் 250. 250 ரூபாலேருந்து ஜாஸ்தி போகாது. அந்த அஷூரன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகே. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா வேறு என்ன நீங்கள் சார்ஜஸ் இதில் வரும்னா, ஸ்பேர் பார்ட்ஸ் உங்களதுலேருந்து எதுவும் சர்வ் சிம்பிளிஃபைடு எதுவும் கமிஷன் கேட்க போகிறது இல்லை. இதில் ஒன்லி ஜிஎஸ்டி அந்த இது நம்ம பே பண்ணி ஆகணும். அதுக்காக அந்த இது மட்டும் தான் டிடெக்ட் ஆகும். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட மினிமம் இன்கம் பார்த்தீங்கன்னா நம்ம 250 ரூபா இருந்தாலும் கஸ்டமருக்கு வந்து ஒரு லேபர் சார்ஜஸ் போட்டிங்கன்னா 150 ரூபா மினிமம் பேர் மினிமம் இருக்கும். இதில் வர ஸ்பேர்ஸ் ரெவன்யூ 100% உங்களுடைய ரெவன்யூ தான் அது. ரைட். ஸோ உங்களுடைய ஒரே ஒரு காஸ்ட் வந்து அந்த லீடுடைய கமிஷன் நீங்கள் கொடுத்தது தான், அதுதான் ஒரே ஒரு காஸ்ட். ஓகே. இதே கால் வந்து ஒரு ஏஎம்சியில் இருந்து வந்ததுன்னா, ஏஎம்சிலேருந்து வந்ததுன்னா இதில் என்ன ஒரு பியூட்டினா, ஏஎம்சியில் வந்து நீங்கள் ஒரு நம்மளுடைய ஒரு யூனிக் ஏஎம்சி நான் சொல்கிறதுக்கு காரணம்னா வந்து இதே ஒரு பிராண்ட் ஒரு ஏஎம்சி எடுத்தோம்னா ஏஎம்சியில் வந்து கால் சார்ஜஸ் வாரண்டி காலுக்கு ஈக்குவலாக தருவாங்க.
பார்ட்ஸுக்கு பார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க கையில், பைசா தர மாட்டாங்க. ஆனால் நம்ம சிஸ்டமில் வந்து நம்ம ஒரு அவுட் ஆஃப் வாரண்டிக்கு நீங்கள் இந்த கஸ்டமருக்கு என்ன சார்ஜ் பண்ணியிருப்பீங்களோ அதே இதை சார்ஜ் பண்ண முடியும். அப்போ வந்து ஒரு கஸ்டமருக்கு ₹500 மினிமம் சார்ஜ்னா வந்து ₹250 லீட் கமிஷன் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஸோ அதிலே லீட் கமிஷன் போகும். ப்ளஸ் இந்த ஏஎம்சி பிஸ்னஸ் வந்து அந்த ரிஸ்க் வந்து கம்பெனி எடுத்து அந்த ஏஎம்சியை கொண்டு வரதுனால அதில் வந்து 20% ஆஃப் ரெவென்யூ வந்து ஸ்பேர்ஸ் ரெவென்யூ வரும். பட் மீதி எல்லாம் வந்து 80% ரெவென்யூ உங்ககிட்ட தான் இருக்கும். ஸோ அதில் ஒன்லி ஸ்பேர்ஸ் கமிஷன் அதில் மட்டும் போகும். ஓகே, இதே வந்து இன்ஜினியர், அதாவது நீங்கள் ஆட் பண்ண கஸ்டமர்ஸ், இப்போ நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, இப்போ உங்களுக்கு ஒரு 20 கஸ்டமராச்சும் நீங்கள் மினிமம் ஆட் பண்ணுங்க அப்படின்னு. அந்த 20 கஸ்டமரோ இல்லைன்னா 200 கஸ்டமர், நீங்கள் அது 2000 கஸ்டமராக இருந்தாலும் சரி, 2 லட்சம் கஸ்டமராக இருந்தாலும் சரி, இந்த கஸ்டமர்ஸ் எப்போ உங்களை கூப்பிட்டாலும் நோ லீட் கமிஷன், நோ ஸ்பேர் பார்ட் கமிஷன், நோ உங்களுடைய ரெவென்யூ அது நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் கஸ்டமரை எவ்வளோக்குள்ள கனெக்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அளவு நீங்கள் ரெவென்யூ பண்ண முடியும். ஸோ இதனால வந்து அதில் நோ சார்ஜஸ், இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இட் இஸ் யுவர் பிஸ்னஸ். அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, எங்களை நம்புங்க. உங்களுடைய பிஸ்னஸ்ல இருந்து பைசா எடுத்து நம்ம ப்ராஃபிட் பண்ண போகிறதில்ல. எல்லாரையும் கனெக்ட் பண்ணி அந்த சிஸ்டம் யூஸ் பண்ண வச்சு கஸ்டமருக்கும் பெனிஃபிட் ஆகி உங்களுக்கும் பெனிஃபிட் ஆகிறது தான் நம்மளுடைய பிஸ்னஸ் மாடல். கரெக்டாக? இது வந்து உங்களுடைய பிஸ்னஸ், அதனால அதோட ஃபுல் பெனிஃபிட்டும் உங்ககிட்ட தான் வரும், வேறு யாருக்கும் அதோடைய ஷேர் போகாது. ஓகே, அதே மாதிரி இதே வந்து நீங்கள் ஆட் பண்ண கஸ்டமர் வந்து ஏஎம்சியில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஏஎம்சி விற்றுருந்தோம், அது பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஏஎம்சியில் நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ண போகிறதுனால அது உங்களுக்கு அவுட் ஆஃப் வாரண்டி ஈக்குவலண்ட். அதனால் அந்த இன்கம்லேருந்து, இது உங்கள் கையிலேருந்து போகிற காசு இல்லை. ஒருவேளை அந்த ஏஎம்சிலேருந்து அந்த கஸ்டமர் உங்களுக்கு கூட்டுறதுக்கு சான்ஸ் இல்லை. பட் அந்த கஸ்டமர் இப்போ நம்ம ஏஎம்சி போட்டதுனால நம்மகிட்ட திரும்ப வந்திருக்காங்க. எனக்கு எப்போ அந்த கஸ்டமர் வந்தாலும் அந்த கால் நார்மலாக உங்ககிட்ட தான் வரும் அஸ் அ ப்ரிஃபர்டு இன்ஜினியர். வேறு யாருக்கும் போகாது. அன்லெஸ் அதர்வைஸ் நீங்கள் பிஸியாக இருந்து நீங்கள் வேறு யாருக்கும் எடுக்கலை அந்த காலை, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வேறு யாருக்காச்சும் அலோகேட் ஆகும். அப்படி ஆனாலும் உங்களுக்கு அதோடைய பெனிஃபிட் இருக்கும். அது அடுத்த லைன் ஐட்டமில் இருக்குது. பட் இது வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் வாரண்டியோட ஈக்குவலண்ட். அதனால் இதுலேயே அதே மாதிரி சின்ஸ் ஏஎம்சி வந்து ட்ரிவன் பை கம்பெனி, அதனால் இதில் வந்து சேம் வே லைக் யூ ஹாவ் அ ₹250 இந்த இது இருக்கும். அதில் இப்போ ஃபிக்ஸ்டு லீட் கமிஷன் ப்ளஸ் மினிமம் உங்களோட அந்த லேபர் சார்ஜஸ் இருக்கும். பட் ரெவென்யூ உங்களுடைய இன்கம் இருக்கும் அதில். இதே வந்து சப்போஸ் நீங்கள் ஆட் பண்ண கஸ்டமர், நீங்கள் பிஸியாக இருந்தீங்க, அதே கஸ்டமர் அவுட் ஆஃப் வாரண்டியில் இருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த லீட் கமிஷன் போட்டிருக்கு இல்லையா, அதோடைய லீட் கமிஷனோட 50%. ஏன்னா இது வேற ஒரு இன்ஜினியர் போய் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அவருக்கு அப்புறம் அது ஃபுல்லு சார்ஜ் ஆகிருக்கும். அதோடைய 50% உடைய இது வந்து உங்களுக்கு தான் கண்டிப்பாக வரும். அதாவது நம்ம போய் காலை அட்டன் பண்ணாமல் ஒரு அடுத்தவங்களுடைய கால் அட்டன் பண்ணதில் நம்மளுக்கு அந்த 50% இந்த லேபர் சார்ஜோட இன்கம் வரும். ஸ்பேர்ஸில் இப்போதைக்கு ஒன்றும் வராது. ஏன்னா ஸ்பேர்ஸ் அது என்ன ப்ரைஸ் எதுன்னு நம்ம கொஞ்சம் டிசைட் ஆன அப்புறம் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அது வந்து அடுத்த அந்த இன்ஜினியரோட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா, அதில் நீங்கள் ஒன்றும் இன்வெஸ்ட் பண்ணல. முதல்ல நம்ம கஸ்டமரை நம்ம கனெக்ட் பண்ணதான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம ரிலேஷன்ஷிப்பை வச்சு நம்ம கஸ்டமரை நம்ம ஆப்பில் கனெக்ட் பண்ணி அந்த நம்ம லிங்க் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த கஸ்டமர்கிட்ட இருந்து பெனிஃபிட் வந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் மாடல். அது அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே கஸ்டமர் வந்து ஏஎம்சியில் இருந்தாங்களும் அதே மாதிரி தான். அது நீங்கள் போக முடியல, இன்னொரு இன்ஜினியர் போனாலும் உங்களுக்கு ஒரு சார்ஜஸ் இருக்காது. பட் உங்களுக்கு இன்கம் வரும். நீங்கள் உங்ககிட்ட ஒன்றும் கட் ஆகாது. பட் உங்களுக்கு இன்கம் வரும். அந்த லேபர் சார்ஜில் ஒரு போர்ஷன் உங்களுக்கு வரும். நான் காமிச்சிருக்க இண்டிகேட்டிவ் ப்ரைஸ் நம்ம லான்ச் இயரில் இந்த ப்ரைஸில் தான் நார்மலாக ஆப்ரேட் பண்ணுவோம். இது வந்து நம்ம மார்க்கெட் சிச்சுவேஷனுக்கு மார்க்கெட்டுக்கு மாதிரி சில இடத்துல மாற்ற வேண்டியதாக இருக்கும். கூடலாம் குறையலாம். பட் இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட் இயர் நம்பர்ஸ். சரியா? அடுத்து வந்து நீங்கள் வந்து ஏஎம்சி சேல்ஸ் பண்ணலாம். ஏஎம்சி சேல்ஸ் பண்ணிங்கன்னா வந்து இது ரொம்ப நீங்கள் வந்து ப்ரைமரி பில்லிங் உங்களுக்கு கிடையாது. இதில் உங்களுக்கு வந்து எல்லாமே செகண்டரி பேஸ்டு. செகண்டரி வந்து ஆப்பில் கஸ்டமரை டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். சப்போஸ் இந்த கஸ்டமரை நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்க, கஸ்டமரே தானாக பர்ச்சேஸ் பண்ணால் கூட உங்களுக்கு அதில் ஆவரேஜாக ₹150 to ₹300, ஸ்டார்டிங் 150, மேக்ஸிமம் ₹300 to ₹350, ஆவரேஜ் ₹250 உங்களுக்கு இது வர கமிஷன் வர சான்ஸ் இருக்குது. ரைட்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்சியோடைய ப்ரைஸ் ரொம்ப ஓரளவு இன்னும் கம்மியாக வச்சுருக்கோம். காம்பினேஷனாக ப்ராடக்ட் எடுத்தாங்கன்னா இன்னும் பயங்கர பெனிஃபிட் கஸ்டமருக்கு. அது நீங்கள் கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த ஏஎம்சியோடைய டேட்டா இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு அப்லோட் ஆகும். பட் திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் கோயிங் டு பி. ரைட்? ஓகே. அதே மாதிரி வந்து ஏஎம்சி ரெனியூவல். இந்த ஏஎம்சி ரெனியூவல் வந்து நீங்கள் ஆட் பண்ண கஸ்டமர் வந்து சப்போஸ் 1 இயருக்கு அப்புறம் ரெனியூவல் பண்ணுறாங்க, இல்லைன்னா அந்த ஏஎம்சி ரெனியூவலுக்கு வருது. அப்போ நீங்கள் வைக்கல, பட் சிஸ்டமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நிறைய பாப்அப்ஸ்லாம் வரும். கஸ்டமருக்கு வந்து ஒரு டெம்டிங்காக இருக்கும், இப்போ ஏஎம்சி வாங்குறது பெட்டர் அப்படின்னு.
அந்த இதில பார்த்தீங்கன்னா வந்து நீங்க பண்ணாட்டாலும் வந்து கஸ்டமர் தானா வாங்கியிருந்தாலும், உங்களுக்கு உங்களுடைய ஃபுல் கமிஷனும் வரும். இதுதான் இந்த மாடலுடைய சிறப்பம்சம். நான் மாத்தி மாத்தி அதான் சொல்றேன். அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம ஒரு கஸ்டமர வந்து ஒரு கஸ்டமர் உங்களால வந்து ஆப்ல லிங்க் ஆகி அந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட் வந்துட்டே இருக்கும். அதுவும் அந்த கஸ்டமர் வந்து நாம திரும்ப போய் புஷ் பண்ணாம அந்த கஸ்டமர் தானே அந்த ஒரு ஆக்டிவிட்டிய பண்ணாலும் அதோட பெனிஃபிட் உங்களுக்கு வரும். புரியுதா? அதே மாரி அந்த கஸ்டமரோட கால் நீங்க அட்டெண்ட் பண்ண முடியல. நாளைக்கு வந்து வேற யாரோ அட்டெண்ட் பண்றாங்க. நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல நம்மளுக்கு வயசாச்சு. நம்ம ஃபீல்ட்லேருந்து ரிட்டயர் பண்ணணும்னு பார்க்குறோம். அப்படின்னாலும் வந்து இருக்கும். யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 40, 45 வயசுக்கு மேல நீங்க இதே இதில ஆப்பரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு 2,00,000, 3,00,000 கஸ்டமர் நீங்க வந்து ஆட் பண்ணியிருந்திருப்பீங்களா இருக்கும். ஒரு 10, 15 வருஷத்துல. அப்போ வந்து நம்ம சும்மா வீட்ல உட்கார்ந்திருந்தா கூட வந்து, மத்தவங்க எல்லாரும் கால் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, அதிலிருந்து நம்மளுடைய ரெவென்யூ வந்து இதில இன்கமா வந்துட்டே இருக்கும். இது வந்து லாங் டெர்ம் பிசினஸ். இது இதுதான் வந்து நம்முடைய மாடல். அதனால தான் வந்து ரொம்ப தின் மார்ஜின், வால்யூம் தான் வந்து கேமு. எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லாரையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போறோமோ, அது வந்து உங்களுக்கு பெனிஃபிட் வந்துட்டே இருக்கும். நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஆட் பண்ண கஸ்டமருக்கு ஒரு நாளும் சார்ஜஸ் கிடையாது. அதே மாரி நீங்க ஆட் பண்ண கஸ்டமர் ஏதாச்சும் ரெவென்யூ ஆக்டிவிட்டி பண்ணாலும், அதோட பெனிஃபிட் உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டே இருக்கும். அதுல ஒரு ஷேர். ஓகே. இதுதான் வந்து பிசினஸ் மாடல். அதனால நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ கஸ்டமர கூட்டிக்கிட்டே போறீங்களோ ஆப்ல, அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுக்கு பெனிஃபிட் வந்துட்டே இருக்கும். அதுதான் நான் சொன்னது நம்பி போட்டீங்கன்னா, இதை விட வந்து ஜாஸ்தியான இது வந்து ஒரு நம்மகிட்ட இருக்க கான்டாக்ட்ஸ் வந்து நீங்க ரெகுலரைஸ் பண்றீங்க. இதே வந்து நீங்க ஒரு 20,000 பேர தெரிஞ்சு வச்சுட்டு 20,000 பேர் ஒத்த ஆளா நம்ம வந்து அட்டெண்ட் பண்ண முடியாது. பட் இந்த 20,000 கஸ்டமரும் வந்து நம்ம ஒரு ஆப்ல இருக்கும்போது, ஒ மத்தவங்கள வச்சு அவங்க அட்டெண்ட் பண்ணாலும், நம்ம வீட்ல உட்கார்ந்திருந்தாலும் நம்மளுக்கு இன்கம் வரும். இது ஒரு சரியான மாடல் இல்லையா? கண்டிப்பா. இல்லையா? ஓகே. அதே மாரி நம்ம பி2பி பிசினஸ் கால் நம்ம பண்ணும்போது, நான் இந்த கால் ரேட் வேரி ஆகும். பட் என்னுடைய அஷ்யூரன்ஸ் என்னன்னா, இன்ஜினியருக்கு பேர் மினிமம் ரூ. 125 பெர் கால் குடுக்கணும். அதுக்கப்புறம் பிராண்டுடைய என்ன இருந்தாலும் அத நம்ம பிரிச்சு மத்தவங்களுக்கும் குடுக்க மாரி இருக்கும். ஏன்னா, அதில ஸ்பேர் பார்ட் இன்வென்டரி அதெல்லாம் மேனேஜ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ, அதனால நம்மளுடைய ஃபோக்கஸ் இப்போதைக்கு ஓப்பன் மார்க்கெட்ல அவுட் ஆஃப் வாரண்டியும், நம்மளுடைய கஸ்டமர வந்து எப்படி நம்ம ஆப்ல கொண்டு வரது தான் டாப் பிரையாரிட்டி. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு சிட்டில மினிமம் 100 இன்ஜினியர் இருக்கணும். 100 இன்ஜினியர் இருந்த அப்புறமா தான் எந்த பிராண்டுட்ட போய் கால் கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் நம்ம ஏஎம்சி வித்தோம்னா நமக்கு ரெகுலர் ரெவென்யூ வரும். இதுதான் நம்மளுடைய மாடல். அப்புறம் பிளஸ் வி வில் ஆல்சோ கெட் அ பி2பி கால்ஸ். பிராண்ட் கிட்ட போய் கால் வாங்கலாம். அந்த கால் வந்து உங்களுக்கு ஒரு இன்கிரிமெண்டல் இன்கமா வந்துட்டே இருக்கும். இதுதான் நம்மளுடைய பிசினஸ் மாடல். ஓகே. இது எப்படி இவ்ளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க பிசினஸ்க்கு இன்வெஸ்ட்மென்ட் ஜாஸ்தி இருக்குமோன்னு பயப்பட வேண்டாம். இது வந்து ஜஸ்ட் ₹2,500 ஃபார் த ஃபுல் இயர். டிவைட் பண்ணி பார்த்தா 12ஆல் டிவைட் பண்ணி பார்த்தோம்னா ரூ. 208 மாசத்துக்கு. ரூ. 208 நம்ம வந்து ஒரு நாளைக்கு நீங்க 2 போய் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடுற ஒரு காஸ்ட். இல்லைன்னா இது இது வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு இவ்வளவுதான் வந்து. இத தவிர வேற எதுவும் சார்ஜஸ் இல்ல. ஆனுவல் இது எவ்ரி இயர் ஒரு 365 டேஸ் வேலிடிட்டி. அதனால எவ்ரி இயர் வந்து ஜஸ்ட் ₹2,500 யூ ஹேவ் டு பே. உங்களுக்கு தெரியும் இதே மாரி இருக்க சிஸ்டம்ல நெறைய இடத்துல வந்து ₹2,500 பெர் மந்த் கூட ஆகுது. சில இடத்துல ஜஸ்ட் வாங்கிட்டு அப்புறம் பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டு பூரா பைசாவும் போயிடுறது. பட் நாம பண்ற மாடல்ல வந்து உங்கள எப்படி சக்சஸ் பண்றது? இந்த மாரி ஒரு சின்ன இன்வெஸ்ட்மென்ட்ல யாராலயும் வந்து ஒரு பிசினஸ் மேனா இருக்க முடியும். எப்படியாம் போய் இன்னொருத்தங்கிட்ட எப்பவுமே அடிமையா வேலை பார்க்காம, நம்ம கிட்ட இருக்க திறமைய வச்சு, நம்ம சொந்த கால்ல நின்னு, நம்மளுடைய வாழ்க்கையோட கனவுகள நம்மளால வந்து நிறைவேத்திக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் இந்த மாடல். இதுல வந்து நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா, நம்ம எல்லாரும் ஒரு டீமா இதுல கண்டிப்பா சக்சஸ் ஆக முடியும். நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்றது அது மட்டும்தான். நம்புங்க, நம்புங்க. நம்பி இறங்குங்க. கூட சேர்ந்து எல்லாரும் ஒண்ணா உழைக்கலாம். எல்லாரும் ஒண்ணா மேல வரலாம். இதுதான் வந்து உண்மையான நான் இன்னும் பரம்பரை பணக்காரன் கிடையாது. நானும் கீழ இருந்து மேல வந்தவன் தான். நானும் உங்கள மாரி சர்வீஸ் இன்ஜினியரா ரோடா அலைஞ்சு வேலை பார்த்துருக்கேன். அதனால எனக்கு அந்த கஷ்டமும் தெரியும். திரும்பவும் அதே மாரி இறங்கி வேலை பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல தான் திரும்பவும் பண்றோம் இந்த மாடல். ஸோ ஜஸ்ட் இதுக்கு நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும். சர்வீஸ் பிசினஸ்ல வந்து நம்மளுக்கு லேபர், நம்மளுடைய டைம் தான் இன்வெஸ்ட்மென்ட். அந்த டைம குடுங்க. கஸ்டமரோட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க. இதுதான் மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட். ₹2,500 பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. நம்மளுடைய அந்த பேஷன், அந்த கன்டினியூஸா கஸ்டமரை ஆட் பண்ணிட்டே போயிட்டு,
அந்த கஸ்டமரை அந்த நம்மளுடைய ஆப்பை யூஸ் பண்ண வச்சா போதும். இதில் வந்து ஃபோர்ஸ் செல்லிங்கே கிடையாது. நோ அக்சசரி செல்லிங், நோ ஃபோர்ஸ்ட், நோ ரிப்பேர் டு த கஸ்டமர். இந்த கஸ்டமரை வந்து எவ்வளோக்கெவ்வளோ ஒரு ஜென்யூனாக நம்ம டீல் பண்ணுறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நம்ம பிஸ்னஸ் நம்மளுக்கு செக்யூர்டாக வரும். இதுதான் இதில் இருக்க ஒரே இன்வெஸ்ட்மெண்ட். நான் சொல்கிறது உங்கள் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் கண்டினியூஸ் இது மாதிரி பேசிகிட்டே இருப்போம். இன்னும் நிறைய வீடியோவில் உங்கள் கூட கனெக்ட் பண்ணுவேன். இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ. என்னுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழில் பேசினாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஐ தாட் ஐ ஷுட் ரெக்கார்ட் மை செல்ஃப் அண்ட் தென் கண்டிப்பாக உங்கள்கிட்ட டைரெக்டாக பேசுகிற மாதிரி ஒரு எஃபெக்டோடு இருக்கணுன்றதுக்காக அதை பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ஆப்பை எங்கேருந்து டவுன்லோட் பண்ணால் கூகுள் ப்ளே ஸ்டோர். நம்ம இப்போ பண்ணியிருக்கிற ஆண்ட்ராய்டு வெர்ஷன். சர்வீஸ் பார்ட்னரோட ஆப் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் இருக்கும். கஸ்டமரோட ஆப் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS வெர்ஷன் ரெண்டுத்துலேயும் வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட் லான்ச் பண்ணுறது ஆண்ட்ராய்டு வெர்ஷன், போத் கஸ்டமர் அண்ட் சர்வீஸ் பார்ட்னர் மீன்ஸ் சர்வீஸ் இன்ஜினியர்ஸ். ஓகே, இது ப்ளஸ் வெப்சைட் நம்ம www.servesimplify.com. அது சிம்பிளாக இருக்குது இப்போதைக்கு வெப்சைட். யூ வில் சி தட் நிறைய மாடிஃபிகேஷன் வரும். பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி ஆப்பில் இருக்குது. ஆப்போட டீட்டெயில் டெமோ அண்ட் எவ்ரி திங் நம்ம லோக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் உங்களுக்கு காமிப்பாங்க. இல்லைனாலும் அதோட வீடியோவும் சீக்கிரமாக ரிலீஸ் ஆகும். அதையும் யூடியூப்பில் பார்க்கலாம். நம்மளுடைய சர்வ் சிம்பிளிஃபைன்னு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் யூ வில் ஃபைண்ட் லாட் ஆஃப் வீடியோஸ் ஆர் கோயிங் டு கம். ரைட், ஓகே, ஆல் தி பெஸ்ட். வாங்க, ஒன்றா உழைக்கலாம், ஒன்றா முன்னேறலாம். இதுதான் என்னுடைய ஒரே வேண்டுகோள். நம்பி இறங்குங்க, கண்டிப்பாக ஜெயிப்போம், ஜெயிச்சு காமிப்போம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஓகே, இந்த ஆப்பை எங்கே